பிரைஸ் தி லார்ட். நியூ கவெனன்ட் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் என்ற யூடியூப் சேனல் மூலமாக தேவ செய்தி அளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதமாகையால் கிறிஸ்துமஸ் கிறிஸ்டியன்ஸ் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு தேவ செய்தி அளிக்க தேவன் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். 25/12/2025 அன்று கிறிஸ்துமஸ். இது உலகம் அறிந்ததே. அந்த தேதி கொண்டாடும் முறைமை பைபிளில் இல்லை என்பதும் நாம் அறிந்ததே. ஆனால் நாம் நம் வாழ்க்கையில் அதை முன்னிறுத்துகிறோம், முக்கியப்படுத்துகிறோம். கிறிஸ்தவ மதம் வெளிநாட்டு மதம் என பேசப்படும் போது கிறிஸ்துமஸ் தேதியும் வெளிநாட்டில் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே மீறுதலுக்குட்பட்டு மனித இனத்திற்கு சாபத்தை வருவித்துக் கொண்டாள். இந்நாட்களில் நாமும் அப்படியே வேதத்திற்கு கீழ்ப்படியாமல் ரோமன் கத்தோலிக்க தலைவர்கள் ஏற்படுத்தின டிசம்பர் 25ஆம் தேதியில் இயேசு கிறிஸ்து என்னும் குழந்தை பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகியும் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாகவே பாவித்துக் கொண்டு வருகிறோம். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை என ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்து விமோச்சனம் கிடைக்காமல் அதற்கு பரிகாரமாக ஆடு மாடு கோழிகளை பலி செலுத்தியும் சமாதானமும் சௌக்கியமும் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த மனிதனுக்கு லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என தேவதூதன் நமக்கு பரலோகத்திலிருந்து நற்செய்தி கொடுத்தான். பரலோகத்திலிருந்து வந்த நற்செய்தியை நாம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை சொல்லப்பட்டுள்ள வசனங்களில் மெய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினது போல பிரசித்தம் பண்ணுகிறோமா அல்லது அதனை கொண்டாடி கொண்டுள்ளோமா? இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்துக்கு பிறகு அப்போஸ்தலர்களும் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்தார்களே தவிர பிறந்த நாளை அனுசரிக்கவோ அல்லது கொண்டாடினார்கள் என்பதற்கு எந்த சான்றும் இல்லையே. பழைய ஏற்பாட்டு தேவதாசர்களோ தீர்க்கதரிசிகளோ புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களோ சொல்லாத கட்டளையிடப்படாத எழுதி வைக்காத ஒரு நூதன காரியத்தை தான் நாம் மூச்சு முட்ட செய்து வருகிறோம். இப்படி இருக்க இயேசு கிறிஸ்து பிறந்ததையே நாம் தவறாக புரிந்து கொண்டு நாம் பிறந்தது போலவே இயேசு கிறிஸ்துவும் பிறந்திருப்பார் என நினைத்து கொண்டு ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் எழுந்து போன ஆளுமையையும் அதிகாரத்தையும் 4000 வருஷங்களாய் தொடர்ந்து மனித இனம் இழந்ததை பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற ஆளுமையையும் அதிகாரத்தையும் மனித இனத்திற்கு மீட்டு தரவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக அவதரித்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்ற வேத வாக்கியங்களின்படி மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தில் பிறக்கும் போது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற ஆளுமையும் அதிகாரமும் மகிமையும் உன் உள்ளத்தில் பிறக்கும். ஒரு பாடல் உண்டு, இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இந்த பாடல் வரிகளின்படி எல்லா ஜனத்துக்கும் எங்கும் மேய்ப்பர்களைப் போல இயேசு பிறந்த நற்செய்தியை நாம் சொல்லலாமே. ஒவ்வொரு வருஷத்திலும் 12ஆம் மாதமாகிய டிசம்பர் மாதம் வரும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் முறைமை சரியா என உற்று நோக்குவோம். கிறிஸ்துமஸ் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது கேரல் சர்வீஸ், கிறிஸ்துமஸ் ட்ரீ, கிறிஸ்துமஸ் கொலு, கிறிஸ்துமஸ் டிராமா, கிறிஸ்துமஸ் சாங்ஸ், கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் கிஃப்ட், கிறிஸ்துமஸ் ஸ்டார், கொடியேற்றுதல், வீடு மற்றும் ஆலயத்தில் டெக்கரேஷன் செய்வது, கேக் ஸ்வீட் சாப்பிடுவது, பிரியாணி சாப்பிடுவது, புத்தாடை அணிவது, இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. டிசம்பர் மாதம் வந்தாலே கிறிஸ்தவர்கள் என அடையாளமாக அட்டையில் செய்யப்பட்ட ஸ்டாரை வீட்டின் மேல் கட்டிக்கொள்கின்றனர். வேதத்திலே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எலியாவின் தேவன், தானியேலின் தேவன் என இப்படித்தான் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். 1ஆம் நூற்றாண்டின் கிறிஸ்தவர்களின் அடையாளம் இப்படித்தான் இருந்தது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 28-29ஆம் வசனங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாரும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகளின் அடையாளமாகும். ஆனால் அட்டையிலே செய்த ஸ்டாரை வைத்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் என அடையாளப்படுத்துவதுதான் இன்றைய கிறிஸ்தவர்களின் பரிதாப நிலைமை.
டிசம்பர் மாதம் முதல் ஞாயிறு ஆராதனை முடிந்ததும் விசுவாசிகளின் குடும்பங்களுக்கு கட்டாயமாக காணிக்கை கவர் திணிக்கப்படுகிறது. கேரல் சர்வீஸ் வருகை தேதி குறிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. காணிக்கை கவர் கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு மட்டுமே கேரல் சர்வீஸ் நடத்தப்படுகிறது. கேரல் சர்வீஸில் யார் யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. பாட்டு, நடனம், நாடகம் பயிற்சி பெற்று கிறிஸ்துமஸ் அன்று காட்சிப்படுத்தப்படுகிறது. கேக், ஸ்வீட்ஸ், கிஃப்ட்ஸ் என சபை விசுவாசிகளுக்கே அது வழங்கப்படுகிறது. இப்படி இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிந்ததும் விசுவாச குடும்பங்களில் கடன் பிரச்சனை தலை தூக்கி நிற்கிறது. சமாதானம் சீர்குலைந்து போகின்றது. தீபாவளி பண்டிகையிலும் ஆகும் செலவை கணக்கு பார்த்துவிட்டு நரகாசூரனை மன்னித்தே விட்டிருக்கலாமே என நகைச்சுவையாக சமூக வலைதளங்களில் வருவதை நாம் காண முடிகிறது. டிசம்பர் மாதம் வந்தாலே சபையில் உள்ள ஏழை விசுவாச குடும்பங்கள் வெறுப்பும் வேதனையும் அடைகிறார்கள் என்பதுதான் உண்மை. கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிந்து கேரல் சர்வீஸில் யார் யார் வீட்டில் சிறந்த சிற்றுண்டி கொடுத்தார்கள் என்று பேசப்படுகிறது. ஒரு படி மேலே போய் கிறிஸ்துமஸ் ஆராதனையில் காணிக்கை விவரங்களை வாசிப்பது உச்சக்கட்ட பரிதாபம். இதில் என் பெயர் இடம்பெறவில்லை என வாக்குவாதம் கூட செய்கிறார்கள். ஆனால் இப்படி கட்டாயமாக வசூலிக்கப்படும் காணிக்கை ஆலயத்தில் டெக்கரேஷன் செய்யப்பட்டு கொண்டாட்டம் முடிந்ததும் டெக்கரேஷன் பேப்பர்ஸ் குப்பை தொட்டியில் சேர்க்கப்படுகிறது. கட்டப்பட்ட பலூன்கள் உடைக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் ட்ரீ ஸ்டார் கழற்றப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. கொலு கலைக்கப்படுகிறது. மேலும் பரிசு பொருட்களும் புடவைகளும் சபையிலுள்ள விசுவாசிகளுக்கே கொடுக்கப்படுகிறது. அதிலும் சண்டைதான், சமாதானம் இல்லை. இதற்காகவா இயேசு கிறிஸ்து பரலோக மகிமையை விட்டு உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக பூமியில் மனிதனாக அவதரித்தார்? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஆனால் நாம் இங்கே ஒரு பட்டியலை பார்ப்போமா? கேரல் சர்வீஸ் சபையில் உள்ள விசுவாசிகளின் வீட்டிலேயே செய்யப்படுகிறது. கிறிஸ்துமஸ் ட்ரீ விசுவாசிகளின் வீடுகளில் வைக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் கொலு விசுவாசிகளின் வீடுகளிலும் ஏன் ஆலயங்களிலும் கூட வைக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் டிராமா ஆலயத்தில் காட்சிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துமஸ் சாங்ஸ் விசுவாச வீடுகளில் மட்டும் பாடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் ஸ்டார் கிறிஸ்தவர்களின் அடையாளமாக அவர்கள் வீட்டின் மேல் கட்டப்படுகிறது. கிறிஸ்துமஸ் தாத்தா கேரல் சர்வீஸில் இடம்பெறுகிறார். கிறிஸ்துமஸ் கிஃப்ட் சபை விசுவாசிகளுக்கே வழங்கப்படுகிறது. கொடியேற்றுதல் ஆலயத்திலேயே ஏற்றப்படுகிறது. டெக்கரேஷன் ஆலயத்திலும் சபையில் உள்ள விசுவாச வீடுகளிலும் செய்யப்படுகிறது. பிரியாணி சபையாரே செய்து சாப்பிடுகிறார்கள். கேக், ஸ்வீட்ஸ் சபை விசுவாசிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. புத்தாடைகள், புடவைகள் இதுவும் சபை விசுவாசிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த வரிசையில் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி எங்கே யாருக்கு சொல்லப்பட்டது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சபை தலைவர்களே, சபை மூப்பர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இப்படி கிறிஸ்துமஸ் சபைக்குள்ளேயே சபை விசுவாசிகள் மத்தியிலேயே செய்ய சொல்லி வேதம் சொல்லுகிறதா? எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி எனத்தானே பரலோகம் சொல்லிற்று. நாடு, மொழி, மதம், ஜாதி என்ற வேறுபாடு இல்லாமல் பூமியில் பிறக்கப் போகின்ற எல்லா ஜனத்துக்கும் இந்த நற்செய்தி கொடுக்கப்பட வேண்டுமே. லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என சொல்லப்பட்டுள்ளது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது எனவும் சொல்லப்பட்டுள்ளது. இப்படி பரலோகம் சந்தோஷப்படுகின்ற காரியம் ஒரு பாவி மனம் திரும்பும் போது மட்டுமே. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் மனம் திரும்பும் செயல்களா? இதை தவிர இன்னொரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் கிறிஸ்துமஸ் அன்று மட்டுமே ஆலயத்துக்கு வரும். இவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள் ஆவர். தேவதூதன் மெய்ப்பொருளுக்கு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தவுடன் அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தேவ தூதர்கள், மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள் எப்படி துதித்தார்கள், எப்படி வணங்கினார்கள் என வேதத்தை தெரிவாக தெரிந்து கொள்வது நல்லது. 25/12/2025 அன்று கிறிஸ்துமஸ். நீங்கள் கேட்ட கிறிஸ்துமஸ் கிறிஸ்டியன்ஸ் என்ற தலைப்பின் கீழ் தேவ செய்தி உங்கள் இருதயத்தில் தெளிவை தரும் என விசுவாசிக்கிறோம். பாரம்பரிய காரியங்களையும் பொய்யான காரியங்களையும் விட்டு விலகி இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்ட மத்தேயு 28:18-20, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன்.
இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. காலம் பொல்லாததா இருக்கிறது. ஏற்படும் அழிவுகள், வெள்ளங்கள், பூமி எதிர்ச்சிகள், மரணங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவிக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளங்கள் யாவும் நிறைவேறி வருகிறது. கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இவைகள் எல்லாம் நன்றாக கொண்டாடப்பட்டனவா என கேள்வி கேட்கப்படாது. மாறாக நம் கரங்களில் எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறது என மட்டுமே கேள்வி கேட்கப்படும். எனவே ராஜாதி ராஜாவாக நீதியுள்ள நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கே நிற்க திராணியுள்ளவர்களாகவும் தகுதியுள்ளவர்களாகவும் இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா, ஆமீன்.